தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனது கார் டிரைவர் மகனுக்கு உயர்ந்த பதவியை வழங்கினார். கார் டிரைவர் மகனுக்கு உயர்ந்த பதவியை வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இது ஒரு மைனாரிட்டி அரசு. 107 உறுப்பினர்கள் தான் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு. திமுகவின் கூட்டணி கட்சிகள் துணையுடன் இவர் முதலமைச்சராக பதவி வைத்துள்ளார். தற்பொழுது சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவியேற்றுள்ளனர். தமிழக அமைச்சர்களாக 9 பேர் பதவியேற்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய் தனது கார் டிரைவர் மகனுக்கு உயர்ந்த பதவியை வழங்கியுள்ளார். தனது கார் டிரைவர் மகன் அவருக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் நடிகர் விஜய். விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ஜோசப் விஜய் அவருடைய கார் டிரைவர் மகன் சபரிநாதன் வெற்றி பெற்றுள்ளார். எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மிக உயர்ந்த பதவியை வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய். ஆம், தமிழக சட்டசபை கொறடாவாக அவரை அமர்த்தியுள்ளார். தமிழக சட்டசபை கொறடாவாக தனது கார் டிரைவர் மகன் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ சபரிநாதனை நியமித்துள்ளார். இந்த பதவி தமிழக அரசில் ஒரு உயர்ந்த பதவி, அமைச்சர் பதவிக்கு சமமான பதவி. இந்த பதவிக்கு தனது கார் டிரைவர் மகனை ஜோசப் விஜய் நியமித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்கள் பலர் உள்ளனர், அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளனர். அவர்களை நியமிக்காமல் தனது கார் டிரைவர் மகனுக்கு இந்த பதவியை வழங்கி அழகு பார்த்துள்ளார் நடிகர் விஜய்.